புரட்டாசி மாதம் 13ஆம் நாள் 29ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025 இந்து வாரம் திங்கட்கிழமை. அதிதி அடுத்த நாள் புரட்டாசி மாதம் 14ஆம் நாள் 30ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025 செவ்வாய்க்கிழமை. துர்காஷ்டமி நவராத்திரி 8ஆம் நாளன்று புனிதமாக நவராத்திரி அம்பிகையை நரசிம்ம தாரிணி மற்றும் நவதுர்கையாக மகா கௌரி அன்னையாக அலங்காரத்தில் போற்றி வழிபடுவோம் வாரீர். இந்த நாள்தான் அம்பிகைக்கு மும்மூர்த்திகளிடம் இருந்தும் ஆயுதங்கள் மற்றும் அசுரனை வெல்ல வரங்களும் சக்திகளும் கிடைத்தது. நரசிம்மதாரிணி 8 ரோஜா மலர் கொண்டு மாலைகள் சாற்றி பச்சை அல்லது அரக்கு நிறம் வஸ்திரம் சாத்தி மருதாணி இலை கொண்டு அர்ச்சனை செய்து பால் சாதம், மொச்சை பயிறு, சுண்டல், திராட்சை பழம் நைவேத்தியம் செய்து வழிபடுவோம். இந்த நாளில் நம்முடைய கடந்த கால தவறுகளுக்காக அம்பிகையிடம் மனதார மன்னிப்பு கேட்டு மனம் உருகி வழிபட்டால் அவற்றுக்கு மன்னிப்பு கிடைத்து நம்முடைய மனதும் ஆத்மாவும் சுத்தமடைந்து புதிய வாழ்க்கையை துவக்குவதற்கான நாளாக நவராத்திரியின் 8ஆம் நாள் சிறப்பு வாய்ந்தது. இவள் கரும்பு வில்லுடன் சுற்றிலும் அனிமா முதலிய அஷ்டசக்திகளுடன் இரத்த பீஜனை சம்ஹாரம் செய்யும் வடிவம் உடையவள். வெள்ளை தாமரை மேல் வீற்றிருப்பவளே, பாரதி இருப்பாய் என் சிந்தையுள்ளே. நின் பாதம் புயத்தில் பணிவார் தமக்கு பல கலையும் வேதாந்த முத்தியும் தந்தருள். இனிவேறு தவம் பயிலேன் மகிழ்ந்து பணிவேன் உனது பொற்பாதங்களே. நின் திருநாமங்கள் ஏத்துதற்கு முயலாமையால் தடுமாறுகின்ற போது அயலா விடாமல் அடியேனையும் உவந்து ஆண்டருளே கலைமகளே போற்றி. நவதுர்கை அம்சமாக மகா கௌரி அன்னை 8 நவராத்திரியின் 8ஆம் நாளில் நவதுர்கை அம்சமாக மகா கௌரி அன்னையாக வழிபடுகிறோம். துர்கையின் இந்த வடிவத்தை வழிபடுவதால் பாவங்கள் அனைத்தும் நீங்கும். இவள் கருணையே வடிவமான தாயாக வழங்குவதால் தன்னை வழிபடும் பக்தர்களின் துன்பங்கள் அனைத்தையும் போக்கி அளவில்லாத மகிழ்ச்சியை தரக்கூடியவள். மகாகௌரி மாதா சிவனை சேர்ந்திட சீரிய தவம் செய்து ஊசி முனையில் நின்றவளே. தவத்தினில் மகிழ்ந்திட்ட சிவனை கண்டு களிப்புடனே சென்றே அணைத்தவளே. சிவனே நடுங்கிடும் கரிய உருவினை மேனியில் கொண்டு எழுந்தவளே. கங்கையின் புனிதம் கருநீரம் கரைத்திட பூரண ஒளியான துர்க்கையளே. எருது மேல் அமர்ந்து சூலம் தமரு கைகளிலேந்தி வெண்ணிற ஆடை உடுத்தவளே. என்று மிளமையாய் 8 வயதினலாய் இன்னல்கள் தீர்த்திடும் தூயவளே. அசுரரை அழித்திட அனைவருக்கும் அருளிய அஷ்டமகாதேவி துர்க்கையளே. நவநாயகியரில் 8ஆம் நாள் என்று மகா கௌரி மாதா தாள் பணிந்தேன்.